ஹாய்! இன்னொரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்துட்டேன். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் காவ்யா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பையனுக்கு 3 1/2 வயசு ஆகுது. பொண்ணுக்கு 1 1/2 வயசு ஆகுது. என்னோட 2 குழந்தைங்களையும் நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறத டிப்ஸா இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கிற மாம் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோ உள்ள போயிரலாம். குழந்தைங்க நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா நம்மளால எவ்வளோ குயிக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க முடியுமோ அவ்வளோ குயிக்கா அவங்க கூடவே தூங்கிரணும். இந்த மாதிரி வேகமாவே படுக்க போறப்போ நம்மளும் ஒரு நல்ல ஸ்லீப் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்ம இடையில இடையில எந்திரிப்போம் பண்ணுவோம். நமக்கு சரியான தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி தூங்குறப்போ ஓரளவுக்கு நம்மளால தூங்க முடியும். முடிஞ்ச அளவு குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு 1 ஹார் இல்ல 2 ஹார் முன்னாடியே எந்திரிச்சிட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் நெறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலைங்களெல்லாம் பீஸ்ஃபுல்லா பார்க்கலாம். அந்த டேவையும் ப்ரொடக்டிவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஜென்ரலாவே நம்ம காலையில எந்திரிச்சு வேகமா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறப்போ, நமக்கு நெறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீல் பிளானுங்கிற விஷயத்த கண்டிப்பா பழக்கப்படுத்திக்கோங்க. இது கிச்சன்ல நம்ம டைம நெறைய மிச்சப்படுத்தும். சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃப்யூஷனும், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நம்ம இந்த மாதிரி மீல் பிளான் பண்ணி வச்சிருக்கிறப்போ, என்ன காய்கறி தேவை அப்படின்னு பார்த்து ஈஸியா வாங்கிட்டு வந்து ஈஸியா குக் பண்ணிக்கலாம். இந்த மீல் பிளான் மெத்தட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய சமைக்கிறத விட கொஞ்சமா சமைச்சாலும் ஆரோக்கியமா சமைக்கணும். நம்ம நெறைய ரசம், பொரியல், காய், கூட்டுன்னு குழந்தைங்க இருக்கிறப்ப பண்ண முடியாது. நல்ல ஹெல்தியான உணவுப் பொருட்கள ஈஸியா எப்படி சமைக்க முடியுமோ, அந்த மாரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்றப்போ கிச்சன்ல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அட் த சேம் டைம் ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நம்ம எப்படி மீல் பிளான் ரெடி பண்ணமோ, அதே மாதிரி தான் வேலைக்கும். நெசசரி ஒர்க், அன்னெசசரி ஒர்க்ன்னு 2ஆ பிரிச்சுக்கணும். கண்டிப்பா நான் அன்றாட வாழ்க்கைய நடத்துறதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நெசசரியா வச்சு அத கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அன்னெசசரி ஒர்க்ஸ்ன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த டீக்ளட்டர் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, டஸ்டிங் பண்றது இந்த மாதிரி ஒரு சில வேலைலாம் நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருக்கிறப்போ பண்ணலாம். நம்மளால முடியாதப்ப அத நெசசரியா பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. வீட்டு வேலைங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம ஃப்ளெக்சிபிளா இருங்க. இன்னைக்கு ஒரு வேலை பிளான் பண்றீங்க. அது உங்களால அன்னைக்கு பண்ண முடியலன்னா அத விட்டுருங்க. அந்த மாதிரி பண்றப்போ நம்ம தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸ அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட தூக்கத்த நைட் டைம்லயும் சரி, டே டைம்லயும் சரி, பிரெடிக்ட் பண்ணி ஒரு ஷெட்யூலா கொண்டு போயிருங்க. இந்த டைம்னா இந்த டைம்க்கு தூங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தூங்க வச்சுருங்க. இந்த மாதிரி பண்றப்போ கரெக்ட்டா அவங்களுக்கும் அந்த டைம்க்கு தூக்கம் வந்துரும். நம்மளும் அந்த டைம் கால்குலேட் பண்ணி ஏதாவது வேலை இருந்தா அத பார்த்துக்கலாம். கண்டிப்பா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுங்கிறப்போ, அந்த டைம்ல நமக்கு தூக்கம் வரும். தூங்கலாம். இல்ல வீட்டு வேலை ஏதாவது இருந்தா பார்க்கணும்னு நெனைப்போம். ஆனா ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பார்க்கலான்னு எடுப்போம். அது 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆயிரும். ஃபோன் அதிகமா யூஸ் பண்றப்போ நம்ம டைம், எனர்ஜி 2மே வேஸ்ட் ஆயிரும். அதனால ஃபோன் பார்க்கறத கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். குழந்தை தூங்குறான், அந்த டைம்ல நமக்கும் தூக்கம் வருது அப்டின்னா, எதையுமே யோசிக்காதீங்க. குழந்தை 1 ஹவர் தூங்குறான்னா, அவ கூடவே படுத்து ஒரு 1/2 அன் ஹவர் தூங்கிருங்க. தூக்கம் இல்லாம வேல பார்க்காதீங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு சில சிஸ்டர் இதுக்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள டிவி போட்டு டைவர்ட் பண்ணா கூட அவங்க என் பின்னாடியே தான் வர்றாங்க. டிவி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகும். குழந்தைங்களுக்கு டிவிலாம் போடுறோம். நமக்கு வேலை இருக்கு அப்படின்னா, அவங்க கூட போட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து ஒரு 5 மினிட்ஸாவது ஒரு பாட்டாவது கேட்கணும். அந்த மாதிரி பண்றப்போ குழந்தைங்களோட கவனம் நம்ம மேல இருந்து மாறும். அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போறப்போ குழந்தைங்க நம்மள பெருசா கவனிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுல தான் கவனமா இருப்பாங்க. அம்மா நம்ம எவ்வளோதான் வேலையில பிஸியா இருந்தாலும் கான்ஸ்டன்ட்டா குழந்தைங்க மேல ஒரு பார்வை வச்சுட்டே தான் இருக்கணும். அவங்கள கவனிச்சுட்டே இருக்கணும். என்னோட குழந்தைக்கு டிவிலாம் காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா என்னோட குழந்தை என்ன வேலை பார்க்க விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுல ஒரு 2, 3 கேம்ஸ் காட்டியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணுவோம். நல்லாவே பையன் என்கேஜ்டா இருப்பான். என்ன தொந்தரவு பண்ண மாட்டான். இத எப்படி விளையாடணும் அப்படின்னு அவனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பண்றேன். அதுக்கப்புறம் தான் அவன் விளையாடுறான். இதுல குழந்தைங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுவாங்க. டம்ளருக்குள்ள நான் வச்சிருக்கிற டாய் மேல தான் அவன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நான் எந்த டம்ளருக்குள்ள வச்சிருக்கேனோ அதையே தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா விளையாடுவான். இந்த கேம்ல நான் ஒரு 4, 5 வெரைட்டி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 2 இல்ல 3 கூட சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 4 டம்ளர் வச்சுருவேன்.
இந்த கப்ல எந்தெந்த கப்ல எத எத பிரிச்சு போடணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டே போட்டு அவனுக்கு காட்டிருவேன். இதுக்கப்புறமா அவனே ஒண்ணொன்னா பிரிச்சு போட ஆரம்பிச்சுருவான். இந்த மாதிரி குடுத்தோம்னா, ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட அவனா உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் குடுக்குறீங்க, உங்க குழந்தைங்க சோக் பண்ணிருவாங்க, இல்ல மூக்குல ஏதாவது போட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயம்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க பக்கத்திலேயே உட்காந்து தான் அவங்கள விளையாட வைக்கணும். கண்டிப்பா கையில தனியா குடுத்துட்டு போகவே கூடாது. நான் இந்த மாதிரி தான் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா, கேம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணுவேன். நானும் கூட உட்காந்து விளையாடுவேன். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போயிட்டா கூட அவங்க அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுவாங்க. ஒரு சில விஷயத்துல குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த மாதிரிலாம் பண்றப்போ, அவங்களும் அதுக்கு ட்ரெயின் ஆவாங்க. நம்ம என்ன பண்றோமோ, அத பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் பாப்பா முன்னாடி எடுத்து வைப்பேன். அவளையுமே பண்ண சொல்லுவேன். என் பொண்ணுக்கு 1 1/2 வயசு தான் ஆகுது. நான் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு, அவளுமே என் கூட பண்றா. இப்போலாம் டாய்ஸ் எடுத்து வையி அப்படின்னு சொன்னா, அவளே அவ விளையாண்ட டாய்ஸ அவ கபோர்ட்ல எடுத்து வச்சுருவா. இந்த மாதிரி குழந்தைங்கள ஆரம்பத்துல இருந்தே ட்ரெயின் பண்றப்போ, நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். இல்லன்னா குழந்தைங்கலாம் வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஒரு நேரம் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஒரு சில நாள் நமக்கு முடியலங்கிறப்போ, கண்டிப்பா நம்ம குழந்தைங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறப்போ, இந்த பழக்கம்லாம் இருக்கிறப்ப அவங்க கண்டிப்பா எடுத்து வைப்பாங்க. ஃப்யூச்சர்லயுமே இந்த பழக்கம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஹால்ல இருக்கிற டாய்ஸ் ஃபுல்லாவே பாப்பா தான் எடுத்து வச்சிருக்கா. பையன், பொண்ணு அப்படின்லாம் இல்லாம 2 பேருமே எல்லா வேலையுமே பழகிக்கணும். அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நான் இப்ப இருந்தே குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க டாய்ஸ் மட்டும் இல்ல, வீட்டு வேலைகள் கூட ஒரு சில வேலைக்கு நான் ஹெல்ப் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சில வேலைலாம் நம்ம ஹெல்ப் கேட்டு பண்ண சொல்றப்போ, அவங்களுக்குமே போர் அடிக்காம இருக்கும். அவங்களுமே ஏதோ ஒரு விஷயத்த எங்கேஜ்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு குழந்தைங்க பண்றப்போ, கண்டிப்பா அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி பாராட்ட மறந்துறாதீங்க. எப்படி குழந்தைங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு குடுக்குறோமோ, அதே மாரி ஒரு நாளைக்கு 1 தடவையோ, இல்ல 2 தடவையோ இந்த ஸ்நாக் டைம்ங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றப்போ, குழந்தைங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்த ஆரோக்கியமா குடுத்த மாதிரி இருக்கும். ஒரு டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்குறீங்கன்னா, ஒரு டைம் கம்பல்சரி நீங்க ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி குடுங்க. இந்த மாதிரி பண்றப்போ குழந்தைங்க ஈஸியா சாப்ட்டு பழகிப்பாங்க. நம்ம கையில தான் ஊட்டணும்னு அவசியம் இல்ல. குடுத்துட்டாலே உட்காந்து சாப்பிடுற மாரி நம்ம ட்ரெயின் பண்ணிரலாம். நமக்கும் ஊட்டுற வேலை மிச்சம் ஆகும். இந்த டைம்ல நம்ம ஏதாவது வேலை இருந்தாலும் பார்த்துக்கலாம். குழந்தைங்களும் அவங்க ஸ்நாக்க என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் தேவைங்கிறப்போ, கண்டிப்பா கூட இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க தயங்கவே தயங்காதீங்க. நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கீங்க அப்டின்னா, வீட்ல இருக்கிற யார்ட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம். இல்ல நியூக்ளியரா இருக்கோம் அப்டின்னா, ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா, அவர்கிட்ட அவரால முடிஞ்ச டைம்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கலாம். நம்ம ஒருத்தரே டே ஃபுல்லா வச்சு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறப்போ, கண்டிப்பா பிசிக்கலி, மென்டலி ரொம்ப ட்ரெயின் ஆயிருவோம். இந்த மாரி ஹெல்ப் கிடைக்குங்கிற இடத்துல அத யூஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கணும். சத்தான உணவா எடுத்துக்கணும். அப்பப்ப தண்ணி குடிச்சு நம்மளும் ஹைட்ரேட்டடா இருக்கணும். நீங்க நல்லா ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் குழந்தைங்கள நல்லபடியா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோக்கு கீழ ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆள் 3 தடவ ஹைப் குடுக்கலாம். மறக்காம ஹைப் குடுத்துருங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.